சலனம் 377. மகிழ், உனக்கு ஏன் என் மேல இவ்ளோ காண்டு? மிருது மௌனமாக நிற்க, உன்கிட்ட தான் கேட்குறேன் மிருதுலா, உனக்கு என் மேல ஏன் இவ்ளோ காண்டு? எங்க அண்ணா பத்தி உனக்கு என்ன தெரியும் மகிழ்? எனக்கு என்ன தெரியணும்? கண்டிப்பா நீ தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எங்க வீட்டோட செல்லம் என் அண்ணா. எங்க வீட்டில் என் அண்ணாவோட பேச்சுக்கு அவ்வளோ மதிப்பு இருக்கு. எங்க அப்பாவுக்கும் அப்பத்தாவுக்கும் அண்ணா தான் உயிர். அவர் என்ன கேட்டாலும் செய்து கொடுக்க தயாரா இருக்கும். அவங்களுக்கு பிடிக்காத ஒருத்தி என்றால் நீதான். ஏனோ அந்த வார்த்தை வலித்தது அவளுக்கு. வலித்தாலும் வெளியே காட்டிக்கொள்ளாமல் அவளை பார்த்து, அவங்களுக்கு பிடிக்காட்டி எனக்கு என்ன பிரச்சனை? ஏன் உன்னை பிடிக்கலன்னு கேட்டேல? இந்த ஆட்டிடியூடு தான் எனக்கு பிடிக்கல. உனக்கு பிடிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை மிருது. உன்னை எங்க அம்மா கூப்பிட்டாங்க, அதுக்காக கூப்பிட வந்த. இந்த ரூம் பக்கமே நீ வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது எப்படி? உன் அண்ணா இருக்கிற ரூம்க்கு நீ எப்பவுமே வராம இருப்பியா? நான் பார்க்கணும்னு நினைச்சா என் அண்ணா என்னை பார்க்க வருவார். மகிழ், உனக்கு இந்த திமிர் ரொம்ப அதிகமா இருக்கு. எல்லாரும் உன்னை தலையில் ஏற்றி வைத்து கொண்டாடுறதால தான் எங்க அண்ணனை நீ தவிக்க விடுற போல. இங்க பாரு மிருது, உனக்கும் நிலவண்ணனாக்கும் இடையில நான் வரதில்ல. அதே மாதிரி எனக்கும் உங்க அண்ணனுக்கும் இடையில நீ எதுக்கு வர? எங்க அண்ணன் துடிக்கிற விஷயம் எனக்கு தெரியும், உனக்கு தெரியாது. நீ இங்க ஹாயா மகாராணி மாதிரி சாயந்தரம் வரப்போறவனை மயக்கிறதுக்கு மேக்கப் பண்ணிட்டு போய் நிற்ப. ஆனா எங்க அண்ணன் உன்னையே நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் துடிச்சிட்டு இருப்பார். கண்ணு முன்னாடி எங்க அண்ணன் துடிக்கிறப்போ, நீ சந்தோஷமா இருக்கிறப்போ ஒரு தங்கச்சியா எனக்கு வலிக்க தான் செய்யும். அதை கேட்பேனா? நீ படிச்ச பொண்ணு தானே மிருது, உனக்கு கொஞ்சம் மனசு இருக்கா? இப்ப ஏன் மனசுக்கு என்ன குறை? உன் அண்ணன் துடிச்சா நீ உங்க அண்ணன் கிட்ட தான் கேட்கணும், ஏன் துடிக்கிறீங்கன்னு. ஏன் என்கிட்ட கேட்குற? இன்னொரு முறை என்கிட்ட இவ்வளோ ஒஸ்டா பேசாத. நான் இப்பவும் சைலண்டா இருக்கிறது என்னோட அண்ணனுக்காக. இப்படி நீ பேசிக்கிட்டே இருந்தா நான் பொறுத்து போகணும்னு எந்த அவசியமும் இல்லை. இன்னொன்று, நான் என்ன நினைக்கிறேன், என்ன செய்ய போறேன், எதை பத்தி திங்க் பண்றேன்னு உனக்கு புரிய வைக்கணும்னு எந்த அவசியமும் எனக்கு இல்லை. நீ நிலவனுக்கு தான் பொண்டாட்டி, சரியா? இன்னொரு முறை என்னை அதிகாரம் பண்ணாத. முடிஞ்சா ஃப்ரெண்ட்லியா பழகு, இல்லாட்டி விலகிரு. உன்ன மாதிரி எல்லாம் எனக்கு என்ன வந்ததுன்னு இருக்க முடியாத மகிழ் என்னால. எங்க வீட்டு ஆட்களிடம் உனக்காக இத்தனை நாள் என் அண்ணா பேசி சண்டை போட்டு அன்னைக்கெல்லாம் சாப்பிடாமல் இருந்தார். நீ என்னன்னா டைனிங் ஹாலில் உட்காந்து தினமும் கல்யாண விருந்து சாப்பிட்டுட்டு இருக்க. என் அண்ணா எல்லாரையும் அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுவாரு. ஆனா நீ எப்போ அவரோட வாழ்க்கையில் நுழைஞ்சியோ, உனக்காக வீட்டில் இருக்கும் ஆட்களிடமெல்லாம் கோபப்பட்டு சண்டை தான் போட்டுட்டு இருக்காரு. ஆனா நீயோ உங்க அப்பா கிட்ட உங்களுக்கு பிடிக்காட்டி நான் எதையும் செய்ய மாட்டேன்னு சொல்ற. எங்க வீட்டில் ராஜா மாதிரி இருக்கும் அவரிடம் முதலில் எல்லாரும் கோவப்பட்டு அவர்கிட்ட பேசாம இருந்தாங்க. ஆனா அவர் கெஞ்சி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க உனக்காக. நீ என்னன்னா சாயந்தரம் பார்க்க வர மாப்பிள்ளைக்கு ரெடி ஆயிட்டு இருப்ப போல. இவளிடம் என்ன பேசி இவளுக்கு விளங்க போகிறது என்று நினைத்த மகிழ், உன்னை எங்க அம்மா வர சொன்னாங்க, முடிஞ்சா வா, இல்லாட்டி அப்புறம் வா என்று சொல்லிவிட்டு அவள் திரும்ப போக, எங்க அத்தை, அதாவது உங்க அம்மா கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது தராதரம் பத்தி எல்லாம் இங்க இருக்கிற எல்லாரும் பேசியிருக்காங்க மகிழினி. ஆனா ஒருத்தனை சுத்த விட்டு அவனை கட்டி பிடிச்சி எல்லாம் பண்ணிட்டு இன்னொருத்தனுக்கு பட்டுப்புடவை கட்டி ரெடியாகும் பொண்ண நான் பார்த்ததே இல்லை. இதுக்கு பேரு வேற. திரும்பிய மகிழின் விழியில் இருந்து சொட்டு சொட்டாக நீர் வந்தது. மிருது வாயில் வந்த வார்த்தைகளை அவள் மெஞ்சி துப்பி கொண்டிருக்கும் நொடியில் மிருதுவின் கன்னத்தில் பலாரென்று அறை விழுந்தது. அந்த சத்தத்தில் மகிழ் திரும்பி பார்க்க நிலவன் அறைந்திருந்தான். மிருது கன்னத்தை பிடித்து நின்று அவனையே பார்க்க, மகிழ், டேய் என்ன பண்ற நீ என்று அவள் அவனின் கைப்பிடித்து இழுக்க போக, மிருதுலா வேகமாய் அவளின் கையை தட்டிவிட்டு, ஏன் புருஷன் என்ன அடிக்கிறார், அதை என் நீ கேட்கிற? ஏனோ மகிழுக்கும் நிலவனுக்குமே இது புதிதாக இருந்தது. தங்கள் இருவருக்குள்ளும் இப்படி ஒரு வார்த்தையை புகுத்தி இன்னொரு பெண் நுழைந்து தங்களை யாரோ போல் உணர செய்வாள் என்ற நொடி இருவருமே ஒரு மாதிரி ஆகிவிட்டார்கள். நிலவன் மிருதுலாவை பார்த்து, நீ இப்போ என்ன வார்த்தை சொன்ன? உங்களுக்கும் எனக்கும் நடுவில் அவ வரக்கூடாது, அவ்வளவுதான். நீங்க என்ன அடிங்க, கொல்லுங்க, நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். அந்த வார்த்தையில் மகளின் கண்கள் நீர் கோருக. நிலவன் வேகமாய் தங்கையின் கண்ணை துடைத்துவிட்டு அவளின் நேற்றியில் முத்தம் வைத்து, அவ யாருடா நமக்குள்ள? அண்ணன் நான் இருக்கும்போது நீ எதுக்கு அலற என்று துடைத்து விட்டான். மாமா, என்ன சின்ன தம்பி படம் ஓட்டிட்டு இருக்கீங்களா? அவன் அந்த வார்த்தையில் உக்கிரமானான். அவள் புறம் திரும்பி, மகிழ் என் உயிர், அவ இல்லாம நான் இல்ல. என் தங்கச்சிய வேணாம்னு சொன்ன, இப்பவும் சொல்றேன், என் வீட்டு ஆளுங்க என் குடும்பத்தை மீறி எனக்கு காதல் பெருசு
பெருசில்ல. அவ்வளவுதான். மிருதுலாவின் இதயம் சுக்குநூறாய் உடைந்தது. அவனோ இன்னும் நம்ம ஒரு வாழ்க்கையை சேர்ந்து வாழல, அதுக்குள்ள என் தங்கச்சியை யாருன்னு கேக்குற? என்னோட தங்கச்சி எனக்கு எவ்வளவு முக்கியம்னு உனக்கு கொஞ்சமாச்சு தெரிஞ்சிருந்தா நீ இப்படி பேசுவியா? அவளை பேசுறது என்ன பேசுறதுக்கு சமம். ஐயோ, எனக்கு இப்பவே பயமா இருக்கு. நம்ம காலம் முழுவதும் ஒன்றாக வாழ்ந்தால் நீ எங்க வீட்டுல இருக்கிற எல்லாரையும் என்னை விட்டு தள்ளி வச்சிடுவியோன்னு. மகிழ், ஆதினி, முகில், அன்புக்குட்டி என்று நாங்க எல்லாரும் ஒன்னாதான் இருப்போம், ஒன்னாதான் சாப்பிடுவோம். இப்பவே நீ நானு பிரிவினை போட்டி கொண்டு வர எனக்கு பயமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட தான் நீ வாழ்வேனா? இப்பவே நீ கிளம்பி போயிடு. எனக்கு அப்படி ஒரு பொண்டாட்டியே வேண்டாம். அவ்வளவுதானா நான் என்பது போல அவனையே பார்த்தாள் அவள். மகிழ் நிலவனிடம், சண்டை வேண்டாம்டா, வார்த்தையை விடாத. மிருது கிட்டத்தட்ட மனதளவில் அவன் வார்த்தைகளில் உடைந்து போய் அவனையே பார்த்தாள். அவனும் தங்கையின் கையை இறுக பற்றி கொண்டு, இங்க பாரு மிருது, காலம் முழுக்க கல்யாணமே பண்ணிக்காம கூட இருப்பேன். இப்படிதான் நீ இருப்பன்னா இவ்வளவு சுயநலமாய் இருக்கிற ஒரு பொண்ணு கூட இவ்வாழ்க்கையை தொடங்க மாட்டேன். மிருதுலாவுக்கு உலகமே இயங்காமல் ஒரு நொடியில் அப்படியே நின்றது போல் இருந்தது அவன் வார்த்தையில். தன் மொத்தத்தையும் சகலத்தையும் விட்டு வந்து நிற்கும் பெண்ணிடம் என் குடும்பத்தை தாண்டி உன்னோடு வாழணும் என்று எந்த அவசியமும் இல்லை என்ற வார்த்தையெல்லாம் கேட்கும் பொழுது இன்னும் ஏன் உயிரோடு இருக்கிறோம் என்று தோன்றியது அவளுக்கு. நிலவனின் முகத்தில் கொப்பளித்த கோபம் கண்டு பெண் அவளுக்கு அவனோட வாழப்போகும் வாழ்க்கையை நினைத்து முதல் முறையாக ஒரு பயமே உண்டானது. இவரோடு தான் வாழப்போகிறோம் என்று 1000 கனவுகளோடு கால் வைத்தோம். இவர் என்ன என்றால் இவளுக்காக என்னை வேண்டாம் என்கிறார் என்று அவன் முகத்தையே பார்க்க, லவ்ன்றது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கோ, என்ன இன்னொரு முறை இப்படி பேச வச்சிடாத. நிஜமாவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் அம்மா சொன்னது போல உன்னால நான் பல பேர்கிட்ட கை கட்டி மன்னிச்சிடுங்கன்ற வார்த்தைய பிரயோகிக்க வேண்டிய நிலைமை வந்துடும் போல என்று திட்டிவிட்டு மகிழினியின் கையை பிடித்து அழைத்து போய்விட்டான் அவன். மிருதுலா அப்படியே அமர்ந்து விட்டாள். அதிர்ந்து கூட பேச தெரியாதவன் தன் மாமன் என்றாள். ஆக்ரோஷம் ஒன்று அவனுக்குள் ஒளிந்திருப்பது அப்போதுதான் கண்டுபிடித்தாள் அவள். இப்படியே படியில் கீழே இறங்கும் போது மிருதுலா அவனின் கையை பிடித்து, டே அண்ணா, என்ன? அவ பேசுறது வலிச்சாலும் அவ தீரன் மாமாவின் தங்கையா பேசுறா. அந்த இடத்துல உனக்கு இப்படி ஒரு பிரச்சனை என்றாலும் நானும் இப்படிதான் பேசியிருப்பேன். எனக்கு அவளுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து ஒத்து போகல. அதனாலதான் ஒரு சின்ன சண்டை. இன்னைக்கு அடிச்சுப்போம், நாளைக்கு குடிப்போம். ஆனா அவ உன்னை நம்பி மட்டும்தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா. யார் வந்தாலும் யார் போனாலும் நான் உன் தங்கச்சி தான், அதுல எந்த மாற்றமும் இல்ல. நம்ம மாறவும் போறதில்ல. அவளை போய் சமாதானம் பண்ணு. நிலவனோ தங்கையின் கையை பிடித்து, பாப்பு அண்ணா, யார் வந்தாலும் யார் போனாலும் நம்ம ஒண்ணுதான் மகிழ். ஆனா வர அவளுக்கும் புரியணும், இந்த அடி அவ வாழ்க்கை முழுவதும் இனிமேல் உன்னை பத்தி பேசக்கூடாதுன்னு தோணும். இப்பவே சமாதானப்படுத்தினா அவ அடுத்த வார்த்தையை இன்னும் எளிதாக விடுவாள். கொஞ்ச நேரம் போகட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம் என்று அவளின் கையை பிடித்து அழைத்து வந்தான். இருவரும் கீழே வரும் பொழுது கலங்கியிருந்த பேத்தியின் கண்களை பார்த்தான் லட்சுமி. என்னாச்சு? கண்ணு கலங்கி இருக்கு. கண்ணுக்குள்ள தூசி விழுந்துச்சா? பார்த்தா கண்ணை கழுவு, சாயந்தரம் பொண்ணு பார்க்க வராங்க. இப்படியா மூஞ்ச வச்சிட்டு இருப்ப? மகிழினி வேகமாய், ஆதினிய தானா பார்த்தா அர்ஜுன் வீட்டில் பொண்ணு பார்க்க வராங்க. ஆதினிக்கு அர்ஜுன் என்று அவர்களே பேசி முடிவு பண்ணிட்டாங்க போல. இன்னைக்கு சாயந்தரம் மாதிரி முடிவு சொல்றேன்னு சொல்லியிருக்கா. இப்போ அர்ஜுனும் ஆதினியும் 2 பேரும் நல்லா பேசிக்கிறாங்க. அப்புறம் மகிழ் உன்னைத்தான் பொண்ணு பார்க்க வராங்க. என் சொந்தக்காரங்க பாப்பு, நல்ல சாரி கட்டி இரு. ஆதினிக்கு முடிக்காமல் எனக்கு எப்படி என்றவள் தன் தயக்கத்தை சொல்லி தெரிய வைக்க தெரியவில்லை. அவளுக்கு உடம்பெல்லாம் வலித்தது. வலியை வெளியே காட்டி பழக்கம் இல்லாததால் மகிழ் அப்படியே அமர்ந்திருந்தாள் ஒரு சிலை மாதிரி. நிலவன், மாப்பிள்ளை யாருங்க பார்த்தா? மகிழ எங்க பார்த்தாங்களாம்? எங்கேயோ கோவில்ல வச்சு பார்த்தாங்களாம். பாப்புவை ரொம்ப பிடிச்சு போச்சாம். பொண்ணு கேட்டிருக்காங்க, அதான் வர சொல்லி இருக்கு. அங்கே அமர்ந்திருந்த நந்தினி, அப்போ அந்த மும்பைக்காரங்களை வர சொல்லியிருந்தோம்ல அத்தை. பொண்ணுனா 4 இடத்துல கேட்க தான் செய்வாங்க நந்தினி. நம்ம எடுத்ததும் கொடுத்துட முடியாதுல்ல. வரவங்க வரட்டும். அவளுக்கு தலையில் யார் பேர் எழுதி இருக்கோ அவங்களோட தான் கல்யாணம் நடக்கும். நம்ம என்ன தான் முட்டி மோதினாலும். இதுவரை இயல்பாகத்தான் இருந்தாள் மகிழினி. மிருதுலா பேசும்போது கூட ஏதோ கோபத்தில் பேசுகிறாள் என்று நினைத்து விட்டாள். ஆனால் உண்மையாகவே ஒருவன் பெண் பார்க்க வருகிறான் என்னும் போது அவள் உடல் கொதித்தது. நந்தினி, வரவங்க யாரத்த? கோயம்புத்தூர்ல IPS இப்பதான் ஜாயின் பண்ணியிருக்கான். பையனுக்கு
அவனுக்கு 29 வயசு. நம்ம பிசினஸ் பண்றவங்கள தான் கட்டி வைப்போம்னு பேசியிருக்கோமே. அதான் நானும் அவங்க கிட்ட சொன்னேன். அவங்களுக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சு போச்சான். வரேன்னு ஒத்த கல்ல நிற்கும் போது மறைக்க முடியல. அதான் திடீர்னு வராங்க. நம்மளும் அதுக்கு தயாராகலாம். அவர்கள் பேசிக்கொண்டே இருக்க பெண் அவளுக்கு பயம் எடுத்தது. இவன் தான் நம் வாழ்க்கை என்று ஒருவனோடு கனவுகளோடு வாழும் போது திடீரென்று அவனை இனிமேல் நம் வாழ்க்கையில் இல்லை என்ற எண்ணமே அவளை பயமுறுத்த மகிழினி வேகமாய் தனது செல்போனை எடுத்துக்கொண்டு அறைக்கு வந்து அழைத்தாள் துருவனுக்கு. தன் அண்ணனின் அருகே அமர்ந்து கம்பெனி வேலைகள் பற்றி விளக்கி கொண்டிருந்த துருவனுக்கு அவளின் கால் பார்த்ததும் தன் அண்ணன் முன்னாடி நீட்டி, எப்படி அண்ணா நீங்க சொன்னது இவ்வளோ கரெக்டா இருக்கு என்று கேட்டபடியே அழைப்பை ஏற்று, சொல்லு மகிழ், நீ எப்படி இருக்க துருவா, எங்க இருக்க? ஏன் கேட்டேன், சொல்லு. நான் நல்லா இருக்கேன். சொல்லு மகிழ், உனக்கு என்ன வேணும்? உங்க அண்ணா எங்க? எதுக்கு என் அண்ணனை தேடுற? இன்னொரு நெத்தியில் கோடு போடவா? விளையாடாத, எனக்கு அவர்கிட்ட பேசணும். ஏ லூசு, விளையாடுறதுக்கு என்ன இருக்கு? என்ன விஷயம் சொல்லு. உங்க அண்ணன் எங்க? அவர் ஒரு வேலையா வெளியே போயிருக்கார். வரதுக்கு லேட் ஆயிடும். வரதுக்கு லேட் ஆகுமா? ஆமா, உன் அண்ணனை அங்கேயே இருக்க சொல்லு, சரியா? அவனுக்கு சிரிப்பு வந்தது. கண்ட்ரோல் பண்ணிக்கொண்டே, என்ன மகிழ், என்ன ஆச்சு? சாயந்தரம் பொண்ணு பார்க்க வராங்க. வரவங்க வந்து பொண்ணு பார்த்து பேசிட்டு போகட்டும். உங்க அண்ணாவை நல்லா வேலையை பார்க்க சொல்லு என்று சொல்லிவிட்டு போனை அப்படியே துண்டித்தவளுக்கு அழுகை வந்தது. சலனம் 378. தீபக் ஈஸ்வரிடம் வந்தான். சார் சொல்லு தீபக், நாச்சிமுத்து கேஸ் ரீஓபன் பண்றாங்க. ஸோ யாரோ இதுக்கு பக்கபலமா இருக்காங்க. நாச்சிமுத்துக்கு அர்ஜுன் அப்பாவை தவிர இன்னொரு வாரிசு கண்டிப்பா இருக்கணும்னு நினைக்கிறேன் சார். ஈஸ்வர் கூலாக, எதை வச்சு சொல்ற தீபக்? யாரோ நோண்டிக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம சைட் டவுட் வந்துச்சு. 5 வருஷமா எதுவுமே கண்டுபிடிக்க முடியாம இப்போ ஆதாரத்தை தேடிட்டு இருக்காங்களாம் சார். தேடிட்டு இருக்காங்க இல்ல, தேடிட்டு இருக்கான். யார் சார்? அப்ப அவன் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? ஈஸ்வரன் ஒரு புன்னகையோடு, பண்டவன் பேரு டிஎஸ்பி விஜய் சங்கர். சார் உங்களுக்கு எப்படி? ஈஸ்வர் புன்னகைதான். ஏன் சார் சிரிக்கிறீங்க? இவன் தானே என்று ஒரு போட்டோவை எடுத்து காட்ட, ஆமா சார் இவன் தான். 5 வருஷம் அந்த கேஸ் சைலண்டா இருக்கும்போது கொஞ்ச நாளா அந்த கேஸை நோண்டிட்டு இருக்கிறதா எனக்கு தகவல் வந்துச்சு. யாருன்னு பார்த்தா இவன் தான். தீபக் சார், நீங்க முன்பை விட ஃபாஸ்டா இருக்கீங்க. நான் தான் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அசால்ட்டா இருந்துட்டேன். சாரி, கொஞ்சம் லேட் இன்ஃபர்மேஷன். அதெல்லாம் இல்லை தீபக், நமக்கு வயசாயிடுச்சு. அப்போ நம்ம இன்னும் அறிவானவங்களை நம்ம பக்கத்தில் வச்சுக்கணும். இன்னும் ஃபாஸ்ட்டாக வேலை செய்கிறவங்களை நம்ம கிட்ட வச்சுக்கணும்னு ஒரு டீம் யாருக்கும் தெரியாமல் லாஸ்ட்டு 5 இயர்ஸாக இந்த கேஸ் ரிலேட்டடாக வச்சுருக்கேன். தீபக் ஆச்சரியமாக ஈஸ்வரை பார்க்க, சார் அந்த கேஸ் முடிஞ்சு போச்சுன்னு நான் நினச்சேன். அது எப்படி முடியும் தீபக்? நாச்சிமுத்து எல்லாரையும் கொண்டு வந்து நம்ம கிட்ட சிக்க வச்சுட்டு செத்து போகிறதுக்கு அந்த ஆள் ஒன்றும் லூஸ் இல்லை. பயங்கர கிரிமினல். கண்டிப்பா இவனுங்களெல்லாம் விட தெளிவா ஒருத்தன் வெளியே இருக்கான்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அதான் ஒரு டீம் தனியா வச்சிருந்தேன். சார் அந்த கேஸ் முடிஞ்சு போச்சுன்னு நான் நினைச்சேன். அது எப்படி முடியும் தீபக்? நாச்சிமுத்து எல்லாரையும் கொண்டு வந்து நம்ம கிட்ட சிக்க வச்சுட்டு செத்து போறதுக்கு அந்த ஆள் ஒன்றும் லூஸ் இல்லை. பயங்கர கிரிமினல். கண்டிப்பா இவனுங்களை எல்லாம் விட தெளிவான ஒருத்தன் வெளியே இருக்கான்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அதான் ஒரு டீம் தனியா வச்சிட்டு இருந்தேன். உன்கிட்ட ஏன் சொல்லலை தெரியுமா? இந்த 5 வருஷமாவது நீ நிம்மதியா பொண்டாட்டி பிள்ளைன்னு இருக்கணும்னு தான். தீபக் இன்னும் மாறாத ஆச்சரியத்துடன் ஈஸ்வரை பார்க்க, சார் இப்போ இவனை என்ன பண்ணலாம்? இவன் தான் லாஸ்டா இல்லை இன்னும் யாராவது இருக்காங்களா? இவன் ஒருத்தன் தான், ஆனா இவனுக்கு யாரோ பலமா சப்போர்ட் பண்றாங்க. சார் அவனை என்ன பண்ணலாம்? அவனோட அடுத்த மூவ் என்னன்னு நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். அவனோட அடுத்த மூவ் நம்ம வீட்டுக்குள்ள வருது. தீபக் சார், அப்படியெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள கால் வைக்க முடியுமா? அவனை ஏதாச்சும் பண்ணிடுறேன். வேணாம், அவன் என்ன பண்றான்னு பார்ப்போம். அவனுக்கு என்ன தில்லு? பொண்ணு கேட்டு நம்ம வீட்டுக்குள்ளேயே வரான். தீபக் பொண்ணு கேட்டா யார் மூலம் வராங்க சார்? அவனுக்கு கொஞ்சம் அறிவில்லை தீபக். நம்ம வீட்டு பொண்ணு கேட்டு அவ்வளவு தொழிலதிபர்கள் வரிசை கட்டி இருக்கும் போது அவன் நேக்கா காய் நகர்த்தி இருக்கான். அவ்வளோ வசதி இருக்கு. ஆனா அவன் போலீஸ் வேலையை மட்டும் விரும்பி செய்கிறான் என்றெல்லாம் விதவிதமா கதைகள் சொந்தக்காரங்க மத்தியில் பரப்பி இருக்கான். ஜாதகத்தை கேட்டு வரும்போது இவன் யாரா இருக்கும்? 1 வாரமா தேடிட்டு இருக்கேன். இதில் அம்மாவுக்கு அவங்க யாருன்னு தெரியல. ஆனா அம்மா வழி சொந்தக்காரங்க என்று தூரத்தில் யாரோ சொன்னாங்களாம். பையன் போலீஸா இருக்கிறதால அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. சார் வீட்டில் அலர்ட் பண்ணலாமா? இல்ல தீபக், இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா நடமாடுறாங்க. நம்ம கொஞ்சம் கேஷுவலா இருக்கிற மாதிரி இருக்கணும். அவனுக்கு நம்ம மேல டவுட் வந்துருச்சுன்னு வை.
ஒருவேளை இவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சாலே அவன் ஏதாவது ரொம்ப கொடூரமா பண்ணுவான். அதுக்கு முன்னாடி நம்ம முடிச்சிடணும். இவன் போலீஸ்காரன் என்பதால் பார்த்து சமயம் எல்லாம் பார்த்து பண்ணணும். அதுக்கான நேரம் வரட்டும். சார், எவ்வளோ நாள் இப்படி தெரியாம இருக்கிறது? நம்ம இப்போ எதுவும் கண்டுக்காத மாதிரி இருக்கணும் தீபக். சார், இப்போ என்ன பண்றது? யார பொண்ணு கேட்டு வராங்க சார்? அவன் நம்ம வீட்டு பொண்ணை பார்க்கணும்னு சொல்லியிருக்கான். அம்மா மகிழுக்கு பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதான் அவனை நேருக்கு நேர் பார்க்கணும் போல இருந்துச்சு. இன்னைக்கு பார்க்க சரின்னு சொல்லிட்டேன். நீங்க எந்த பொண்ணை காட்டுறீங்க? பொண்ணா மகிழினியை தான் காட்டணும். ஏன் சார் ஆதினியை காட்டக்கூடாது? ஆதினி பிறந்ததிலிருந்து நிறைய கஷ்டப்பட்டுட்டா. இனி பட வேண்டாம். இந்த பிரச்சனையே அஞ்சுவுக்கும் எனக்கும் சேர்ந்தது. அப்ப அதோட பலன் மகிழினிக்கு தானே போகும். இன்னும் 100 மடங்கு கவனமா மகிழினியை பார்த்துக்கணும். அவனை ஏதாச்சும் பண்ணணும் சார். அதெல்லாம் வேணாம் தீபக். நம்ம வீட்டு பொண்ணு தான் கட்டிக்கணும்னு போலீஸ் சாருக்கு ஒரே ஆசைன்னு அம்மா சொன்னாங்க. என் பொண்ணு கேக்குதா அவனுக்கு? ஈஸ்வர் யாருன்னு காட்டுறேன் சார். அப்ப லாஸ்ட் 5 இயர்ஸா நீங்க இன்னும் அலர்ட்டா தான் இருக்கீங்க. முன்பை விட இன்னும் ஃபாஸ்டா இருக்கேன்னு நினைக்கிறேன். குடும்பம் பெருசாகும் போது கவனமும் பெருசா வச்சுக்கணும் இல்லையா? எல்லா பக்கத்துல இருந்தும் பிரச்சனை இருக்கும்னு யோசிச்சுட்டே தான் இருந்தேன். அதான் வரும்போது நான் அலர்ட் ஆகிட்டேன். சாயந்தரம் வீட்டுக்கு வந்துடு. அவனை நேருக்கு நேரா மீட் பண்ணலாம். தலையாட்டிய தீபக் என்னோ ஈஸ்வருக்கும் அவன் குடும்பத்திற்கும் பாதுகாப்பாக எந்நேரமும் அலர்ட்டாக இருக்க தனது ஆட்களை ஏவி விட்டான். நிலவன் கோபமாக கீழே வந்து விட்டான். இவ என்ன இப்பவே இவ்ளோ சண்டை போடுறா? இது ஒரு கூட்டு குடும்பம். ஏன் என் தங்கச்சியை இவ்ளோ ஹர்ட் பண்றா? இன்னும் காலம் இருக்கே என்று யோசிக்கும் போது கீழே அமர்ந்திருந்த முகிலன் அஞ்சுவிடம், சித்தி என்னடா? நீங்க பெத்த செக்யூரிட்டி சரியில்லை. அவனை முறைத்து ஏண்டா? அவனை நம்பி அப்பத்தா எவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்தாங்க. என்ன பொறுப்பு? மேல நிலவன் போக கூடாதுன்னு. ஆனா அங்க பாருங்க, அவன் என்னன்னா மேல இருந்து கீழே வந்துட்டு இருக்கான். நிலவனை பார்த்து கொண்டே, அவன் சின்ன பையன்டா. ஒரு இடத்தில் எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருப்பான். ஆமா, இவன் எதுக்கு மேல போனான்? தெரியலங்களே. கூப்பிட்டு திட்டி விடுங்க. காண்டாகுது பார்க்க. உனக்கு ஓ ஆளு இங்க இல்லைன்னு பொறாமையில் பொங்கிட்டு இருக்கியாக்கும். சேச்ச என்றவன், ஆமா எனக்கும் அவன் வயசுதானே என்று சிரிக்க அவன் மண்டையில் கொட்டிவிட்டு அப்போதுதான் இருவருமே நிலவன் முகத்தை உற்று கவனித்தார்கள். சித்தி, நிலவன் முகமே சரியில்லை. ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். அதெல்லாம் இருக்காது. அந்த நேரம் மேலே இருந்து கீழே வந்த நந்தினி, நிலவா மா, மேல யார பார்க்க போன? மகிழ் ரூம் கீழே இருக்கும்போது உனக்கு மேல என்ன வேலை? கல்யாணம் முடிகிற வர அவளை தனியா போய் பார்க்காத, சரியா? தலையை ஆட்ட நந்தினி, அஞ்சு எனக்கு ஜூஸ் வேண்டாம், நான் கொஞ்ச நேரம் படுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவள் போய்விட்டாள். நிலவன் கிளம்பி வெளியே போக திரும்ப, அஞ்சு, நிலவா, சித்தி ஜூஸ் போட்டிருக்கேன், குடிச்சிட்டு போ. வேணா சித்தி என்றவன் முகமே சரியில்லாமல் இருக்க, என்னாச்சுடா டல்லா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க சித்தி. அப்போ என்னவோ இருக்கு, இங்க வா. வந்தான். ஜூஸ் கொடுக்க வாங்கி கொண்டான். டேய், மிருதுவா அப்பவே வர சொன்ன, ஆளை காணோம் என்றவள் கீழே இருந்து, மிருது, அவள் வரவில்லை. மீண்டும் மிருது, அவள் வரவில்லை. என்னாச்சு இவளுக்கு? கூப்பிட்டா உடனே ஓடி வந்துடுவா என்று நினைத்தபடியே இருக்கும்போது அன்பு வந்தான். மா கூப்பிட்டீங்களா? குட்டி. மா, போய் மிருதுவை கீழே கூட்டிட்டு வா. அவன் போனான். அஞ்சு, நிலவா, உனக்கு என்ன பிரச்சனைடா? அவன் தலை குனிந்திருக்க முகிலன் அவன் மண்டையில் தட்டி, எவ்வளவு நேரம்டா கேட்கறது? எங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல, ஏதாவது சொல்லுவேன்னு என்று அவன் முறைக்க மேலே போன அன்பு போன வேகத்தில் திரும்பி வந்து, அம்மா அந்த அக்கா அலறாளா என்றவள் திரும்பி அவனை முறைத்து விட்டு, என்னடா பண்ணின? அவன் தலை குனிந்து அமர்ந்திருந்தான். எதுவும் பேசவில்லை. முகிலன் அவன் தலை குனிந்து உட்கார்ந்திருக்க, ஸ்டைல பாருங்க, அப்ப அவன் தான் காரணம். அன்பு, அம்மா இவன் தான் ஏதாச்சும் பண்ணியிருப்பான். நேத்து சாப்பிட்றப்போ காலை மிதிக்கிறான். அஞ்சு, உன் காளையா? நிலவன் அவன் வாயின் மீது கை வைத்து பொத்தி கொள்ள அன்பு அவனின் கையை தட்டிவிட்டு, அம்மா அந்த அக்கா காலை மிதிக்கிறாமா. அந்த அக்காவையே குறுகுறுன்னு பாக்குறான். சடையை பிடிச்சி இழுக்கிறான், கிள்ளி வைக்கிறான். கிச்சன்ல பின்னாடி முதுக பிடிச்சி கடிச்சு வச்சாமா. வெரி டேஞ்சர் இவன் என்றான். அஞ்சு தனக்குள் வரும் புன்னகையை விழுங்கி கொண்டு நிலவன் மண்டையில் வலிக்காதவாறு கொட்டினாள். முகிலன், கரெக்ட், இவன் டேஞ்சரஸ்னு சொல்லித்தானே உன்னை காவலுக்கு வச்சாங்க. நீ இவனை கவனிக்காம என்ன பண்ற? அன்பு, டே அண்ணா, நான் இவனை கவனிச்சுட்டு தான் இருந்தேன். இவன் தான் எனக்கு வேலை சொல்லி வெளியே அனுப்பினான். நான் வெளியே போயிட்டு வர்றதுக்குள்ள மேலே போய் இந்த அக்காவை அழ வச்சுட்டு வந்துட்டான். நீ தாண்டா எனக்கு வேணும். நாம இருக்கிறப்ப யாரும் சந்தோஷமா இருந்துடக்கூடாது குட்டி புலி. முகிலன், இனி இவனை விட்டு நீ நகரவே கூடாது, சரியா? அன்பு தலையை ஆட்டியபடி, நிலவா பொறு, உன்னை அப்பத்தா கிட்ட சொல்லித்தரேன். நிலவன் வேகமாய் கையெடுத்து கும்பிட்டு, உனக்கு அண்ணன் சாக்லேட் வாங்கி தரேன். அப்பத்தா கிட்ட எல்லாம் இதெல்லாம் சொல்லாத. அஞ்சு, சரி குட்டி, இந்த ஜூஸ் குடி. வாங்கி கொண்டான். கண்ணா, நீ போய் எழுது.
அம்மா நான் போய் மிருது அக்காவை பாத்துக்கிறேன். அக்கா அழுகிறதெல்லாம் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது சரியா? அவன் நிலவனை ஒரு மாதிரி முறைத்து விட்டு, அம்மா சொல்றதாலதான் உன்னை அப்பதா கிட்ட சொல்லாம விடுறேன் என்று அவனுக்கு ஒரு எச்சரிக்கை செய்துவிட்டு அவன் தனக்கான ஜூஸை வாங்கி அவளின் கண் முன்னே குடித்துவிட்டு, மா ஜூஸ் செம. முகிலன், சித்தி நீங்க வெறும் அரிசி கழுவுன தண்ணியை கொடுத்தா கூட உங்க பையன் சூப்பர்னு தான் சொல்லுவான். அன்பு, அம்மா இவன் எப்ப பாரு என்ன ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீங்க இவனுக்கு அந்த அரிசி கழுவுற தண்ணியை கொண்டு வந்து கொடுங்க, குடிக்கட்டும். அஞ்சு முகிலன் தலையில் கொட்டி அவனை வம்பிழ காட்டி, உனக்கு தூக்கம் வராதா, வாயை கொஞ்சம் மூடு என்று சொல்லிவிட்டு, நீ போ சாமி எழுது என்றதும் அவன் டம்ளரை நீட்ட வாங்கி வைத்து கொண்டாள். அன்பு தலை மறைந்ததும், ஒரு சின்ன பையன் முன்னாடி என்ன பண்ற, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தெரியாதடா நிலவா? முகிலன், நல்லா கேளுங்க சித்தி. நிலவன் அவனை முறைக்க, அஞ்சு அவனை ஏன் முறைக்கிற? அவன் பாவமாய் முகத்தை வைத்து கொண்டு, பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு இந்த ரியாக்ஷனுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. முகிலா நீ மேல வர வேணாம், கீழே இரு. இந்த மாதிரி ஃபைட் எல்லாம் பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நானும் வரேன் சித்தி. புருஷன் பொண்டாட்டி பிரச்சனைக்கு இன்னொரு மனிதர் தலையிடுவது அநாகரிகம். அவ அலறதால தான் நானே போறேன், இல்லாட்டி நானே போக மாட்டேன் என்று சொல்லி நிலவனை முறைத்தபடி அவனையும் கையோடு கூட்டிக் கொண்டு மேலே போனாள். மிருதுலா அழுது கொண்டிருந்தாள். உள்ள வரலாமாடி என்ற அஞ்சுவின் குரல் கேட்டதும் வேகமாய் முகத்தை துடைத்துவிட்டு எழுந்து அமர்ந்தாள். என்னாச்சுடி? அவள் அமைதியாக இருக்க, நிலவன், நான் தான் அடிச்சிட்டேன் சித்தி. ஏ அவளை என்ன அடிக்கிற மென்டல்? அவள் மகிழ் பத்தி அசிங்கமா பேசினா. அஞ்சு மிருதுவிடம், உனக்கு மகிழ பிடிக்கல, அது ஏன்னு தெரியல. அன்னைக்கே நீ அவளை ஒரு மாதிரி பேசின. ஆனா ஒன்னு சொல்றேன், இது ஒரு குடும்பம். ஒவ்வொரு மனிதர்களும் 5 விதமா இருப்பாங்க. நம்ம 5 விரல் போல் எல்லாரும் உனக்கு ஏற்ற மாதிரி உன்ன மாதிரி இருப்பாங்கன்னு நினைச்சா அது தப்பு. எங்க அண்ணனை லவ் பண்ணிட்டு இன்னொருத்தர பொண்ணு பார்க்க ரெடியானா அது சரிங்களா அத்தை? சரி, ஏன் பொண்ணு உன் அண்ணனை லவ் பண்ணினா அவன் ஏன் தைரியமா வந்து பொண்ணு கேட்காம இருக்கான்? வீட்டோட மாப்பிள்ளை எல்லாம் என் அண்ணன் வரமாட்டாரு. அப்புறம் என்ன, நாங்க மகிழுக்கு வீட்டோட மாப்பிள்ளை தான் பாக்குறோம். நீ ஏன் சொல்லிட்ட வீட்டோட மாப்பிள்ளை வரமாட்டாருன்னு? அப்போ அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தானே முறை. அவள், உங்க பையனுக்காக நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேனே. நீ அப்படி விட்டுட்டு வந்தா அவளும் எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா? இல்ல அதுதான் உண்மையான காதலா? அத்தை, என்ன மிருது, அப்படி பெத்தவங்களை விட்டுட்டு வந்தாதான் காதலா? நிலவன், மிருது அவள் நிமிரவில்லை. அடிச்சதுக்கு சாரி, ஆனா நீ பேசினது தப்பு. என்ன தப்பு? அவ பார்த்து உன்கிட்ட உன்ன மாதிரி என்னால யாருக்காகவும் பெத்தவங்களை விட்டுட்டு வர முடியாது, எனக்கு பெத்தவங்க தான் முக்கியம்னு சொல்லியிருந்தா நீ முகத்தை எங்க கொண்டு போய் வச்சுப்ப? அவளோ கண்ணீரோடு, அதுக்காக அவ முன்னாடி என்ன அடிப்பீங்களா? அவன், நீ அவளை பேசினது சரின்னு நினைக்கிறியா? நீங்க 2 பேரும் ஒரே வாழ்க்கை வாழ போறவங்க. நிறைய குறை உங்களுக்குள்ள இருக்கும் நிலவா. இருந்தாலும் சொல்றேன், கை நீட்டாத. அதுவும் 3வது மனுஷங்க யாரா இருந்தாலும் நான் உட்பட புருஷன் பொண்டாட்டி கம்பேர் பண்ணும்போது எல்லாரும் 3வது மனுஷங்க தான். அந்த நேரத்தில் கை நீட்டக்கூடாது. கிழவா மிருது. அவள் வந்தாள். அவளுக்கு ஜூஸ் கொடுக்க அவளோ அவரைக்கத்த. நிலவன் அவளை பார்த்தான். அஞ்சு, அவனுக்கு ஜூஸ் கொடுக்கணுமா? ஏன் இன்னும் 2 வாங்குறதுக்கு அவன் கை ஸ்ட்ராங் ஆகவா? முகிலன், ஓ சார் அடிக்கலாம் செய்வாரா? பெரிய ஆள் தான். அவள் தலை குனிய அங்கே அமர்ந்திருந்த முகிலன், அதெல்லாம் அவன் ஒரு சட்டி குடிச்சிட்டான், நீ குடி. முகிலன், எதுக்குடா அவளை அடிச்ச? அவ பேசினது தப்பு, அதான். மிருது முகத்தை திருப்பிக் கொண்டே அமர்ந்து கொண்டாள். அவள் சற்று தனது கண்ணீரை துடைத்து கொண்டு, நான் பேசுறது தப்பா இருந்தா நீங்க அடிச்சு பேசுவீங்களா என்றாள் கண்ணீரோடு. அஞ்சு உடனே, டி, உன் வார்த்தை தவறா இருந்தாலும் உன்னை அடிக்கிறது சரியில்லை, அதுதான் இங்க பிரச்சனைன்னு அவனுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். அந்த நேரம் அன்பு அஞ்சுவின் போன் எடுத்து வந்து அங்கே அமர்ந்தான். அஞ்சு, நிலவா, எதா இருந்தாலும் இதுதான் லாஸ்ட், இனிமே கை வைக்க கூடாது சரியா? முகிலன் சிரிப்பை அடக்க முடியாமல், சித்தி சின்ன பையன், அக்கா தம்பி பிரச்சனைகள் மாதிரி சண்டை பண்ணினா கூட குடும்பமே சேர்ந்து கிளைமேக்ஸ் பண்ணும்போது இருக்கு பாருங்க, நெட்ஃபிளிக்ஸ் சீரியலுக்கு போட்டியா போகுது என்று சிரித்தான். அன்பு, அண்ணா எல்லாரும் உட்காருங்க, ஏண்டா யூடியூப்ல வீடியோ போடலாம். சரிதான் அண்ணா, நேத்து நம்ம தெருவில் யூடியூபில் வச்சு வீடியோ வைரல் ஆயிடுச்சே. இந்த சண்டை போட்டு பண்ணினா நாளைக்கு நம்ம வீட்டு கதையை ட்ரெண்டிங்ல போகும்ல. அத்தி, குடும்ப மானத்தை கப்பல் ஏத்துறதுக்கு யூடியூப்ல வீடியோ போடுவியா? உன்ன இதுக்கு தான் உங்க அப்பா ஃபோன் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. எதையாவது பண்றேன்னு பண்ணிடாத சாமி. இனிமே ஃபோன் எல்லாம் தரமாட்டேன். யார்கிட்டயும் கேட்காம வீடியோ எடுக்க கூடாது சரியா? அவன் தலை கவிழ்ந்து கொண்டான். செய்யறதையும் செஞ்சு போட்டு பச்சை புள்ள மாதிரி முகத்தை வச்சுக்கிறதுக்கு இவன் கிட்டதான் கத்துக்கணும் சித்தி. அவன் குறுகுறுவென்று முகிலனை பார்க்க, முகிலன் கையெடுத்து கும்பிட்டு, அண்ணன் தெரியாம பேசி புட்டேன்டா, மனசில் வச்சுட்டு எதுவும் செஞ்சு விட்டுறாத.
இப்போதான் அண்ணனுக்கு நல்ல நேரம் எல்லாம் கூட்டிட்டு வருது, நேரம் பார்த்து காலை வாரி விட்டுறாதடா. அந்த பயம் இருக்கணும் என்பது போல் அவன் பார்த்தான். இங்கே ஈஸ்வரின் வீடு தயாராக இருந்தது. சலனம் 379. மகிழ் அறையில் அமர்ந்திருக்க மனமெல்லாம் அவன் முகம். அந்த நேரம் ஈஸ்வர் மகிழுக்கு அழைத்து, அம்மோ அப்பா ஏன் டல்லா இருக்க? அதுதான் தன் அப்பா. அதில் அவளின் இதழில் குறுநகை. பின் நல்லா இருக்கேனுங்கப்பா. அப்பாட்ட எதுவும் சொல்லணுமா? யாரும் எதுவும் சொல்லிட்டாங்களா? அதெல்லாம் இல்லைங்கப்பா. சரிடா, இன்னைக்கு உன்னை பெண் பார்க்க வராங்கடா ஈவினிங் 5க்கு. அவளிடம் மௌனம். அம்மோ அப்பா உன்கிட்ட அப்பதான் சொன்னாங்களா? சொன்னாங்கப்பா. உனக்கு சம்மதமா? ஒரு நிமிடம் மௌனம். பின் கண்களை மூடி சரி செய்து, உங்களுக்கு விருப்பங்களாப்பா? உன் விருப்பந்தாமா எப்பவும் அப்பாக்கு முக்கியம். அவளுக்கு கண் கலங்கியது. ஆனால் துணிந்து அவர் வேண்டுமென்று சொல்ல அவர் தயாராகாமல் என்ன சொல்ல மனதிற்குள் ஆசையை விளங்கி, உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகேங்கப்பா. அவங்க ஈவினிங் வராங்க. வரவங்க ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிக்காக தான் வராங்கம்மா. அப்புறம் நம்ம அவங்கள பற்றி விசாரிச்சுட்டு மற்றது பார்த்துக்கலாம். சரிங்கப்பா என்றவளுக்கு ஏனோ மனது வலித்தது. ஈஸ்வர் அழைப்பை துண்டிக்க அப்போதுதான் பெண்மனம் தன்னவன் பற்றி யோசித்தது. அவர் வேலையாக உள்ளூரிலா இல்லை வெளியூரிலா என்றவள் சட்டென்று போன் எடுத்து பார்க்க ஆடவனின் வாட்ஸ்அப் போய் லாஸ்ட் சீன் பார்க்க அது காலை 9 மணி காட்டியது. இப்போது மணி பார்க்க அது 3. அப்போதே துருவனுக்கு அழைத்தாள். அவனோ, சொல்லுங்க மேடம், உங்க அண்ணன் கிட்ட சொன்னியா? அவளின் கேள்வியை கண்டு சிரித்தவன், என்ன சொல்லணும்? ஏன் என் அண்ணன் நம்பர் இல்லையா உனக்கு? நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு துருவா. சொன்னியா இல்லையா? எங்க அண்ணனை நீ லவ் பண்றியா மகிழ்? நான் உன்கிட்ட கேட்டது உங்க அண்ணன் கிட்ட சொன்னியா இல்லையான்னு. அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணு என்றவளின் வார்த்தையில் கோபம். அவனுக்கு அவளின் இந்த கோபம் கண்டு அவளை வம்பிழுக்க ஆசை. ஆனால் அவளின் தவிப்பை அவளின் வார்த்தையில் புரிந்து, சொல்லிட்டேமா. சொல்லியும் கூப்பிடாம இருக்கும் அவனின் மேல் கோபம். அதோட அவர் எங்கே இருக்காரு? எங்கே இருப்பாருன்னு நினைக்கிற? ஹோ, அவர் திருப்பூரா இல்லை அவுட் ஆஃப் ஸ்டேஷனா? அவர் இருக்கிற நிலைக்கு கட்டில விட்டு கூட நகர முடியாது. இதில் எங்க போவாரு என்று நினைத்தவன், அண்ணன் திருப்பூரில் தான் இருக்கார். ஓகே, நான் வைக்கிறேன். ஏன் மகிழ், என்ன? என்கிட்ட பேசுறத நீ அவர்கிட்ட பேசினா ஹாப்பியா ஃபீல் ஆவார்ல? லவ் வச்சுட்டு ஏன் மறைக்கிற? நான் ஒன்று யாரையும் லவ் பண்ணல, சும்மா சொன்னேன். எனக்கு வேலை இருக்கு. ஈவினிங் பொண்ணு பார்க்க வராங்க, ரெடியாக போறேன்னு அவர்கிட்ட சொல்லிடு என்றவளுக்கு அழைப்பை துண்டித்த பிறகும் கைபேசியை வைக்க முடியாமல் பார்த்து கொண்டே இருந்தாள். இதயம் வேகமாய் துடித்தது. அவர் வருவாரா வரமாட்டாரா என்ற கேள்விகள் அவள் உள்ளத்தை கிழித்து கொண்டே இருந்தன. சிறிது நேரம் கண்ணை மூடி அமர்ந்தவள் கண்ணாடி முன் சென்று நின்றாள். அங்கிருந்தது தனது முகமே. ஆனால் ஏதோ புதிர் நிறைந்த பிம்பம் போல தெரிந்தது. இது நானா? மனதில் வேறொருவனை வைத்துக்கொண்டு அப்பாவுக்காக வேறொருவரை சந்திக்க போகும் பெண்ணா நான் என தன்னை கேள்வி கேட்டாள். அந்த நேரத்தில் கதவை தட்டிய சத்தம். அஞ்சு, பாப்பு கதவு தர. கதவை திறக்க, மகிழ், உன் அப்பா சொன்னாரா மாலை 5 மணிக்கு ரெடி ஆயிடு. சரிங்கம்மா என்று சற்றே உடைந்த குரலில் சொன்னாள். அவளின் குரலில் தெரிந்தது அஞ்சுவுக்கு. மெல்ல வந்து அவளின் அருகே அமர்ந்தவளுக்கு மகள் மனது எதையோ நினைத்து தவிக்கிறது என்று புரிந்தது. பின் மகிழ், உன் அப்பாவுக்காக தான் நான் கூட நிறைய சமயம் சமரசம் பண்ணியிருக்கேன். ஆனா உன்கிட்ட ஒரு கேள்வி. உனக்கு விருப்பம் இல்லைனா இப்பவே சொல்லிடு. நம்ம இந்த பெண் பார்க்கும் படலத்தை கைவிடலாம். அப்பா கேட்டு தான் ஒன்றை மறுப்பதா? அது தன்னால் இயலாத ஒன்று என்று அவளுக்கே தெரியும். அதே நேரம் இன்னொருவர் முன் போய் நிற்கவும் உடம்பு கூச, அம்மா என்னால என சொல்ல முயன்றவளின் தொண்டை அடைத்தது. பெற்றவள் மகளின் உணர்வை புரிந்து, இங்க பாரு மகிழ், உன்னோட விருப்பம் என்னன்னு சொல்லு, இல்ல உன் அப்பா விருப்பத்தை ஏற்று நட. ரெண்டுக்கும் நடுவில் கடந்து தவிக்காத. அதே நேரம் மிருது பேசினதை போட்டு குழப்பிக்காத. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. வேணான்னு நினைச்சா அப்பா கிட்ட சொல்லிடு, அப்பா பார்த்துப்பார் என்று சொல்லி அவளின் நெற்றியில் முத்தமிட்டு ஸ்ட்ராங்கா அதே நேரம் தெளிவா முடிவை எடு. என் அம்மா வீடா இருந்தாலும் நீ அங்கதான் ரொம்ப கஷ்டப்படுவ, யோசிச்சுக்கோ என்றவள் கீழே போய்விட்டாள். போனவள் கணவனுக்கு அழைத்து, ஏங்க என்னடி பாப்பு டல்லா இருக்கா? என்னகும் அவ மனசுல என்ன இருக்குன்னு நீங்க கொஞ்சம் கேளுங்களேன். என்ன இருக்குன்னு உன்கிட்ட சொல்லிச்சா? இல்ல. என்னடி பிடிக்கல? அவங்க வேணாம் சொல்லிட்டு ஓ மனசுலயோ உன் அண்ணன் மகனுக்கு பொண்ணு கொடுக்க நினைக்கிற போலியே. இப்படி நீங்க எதுவும் நினைச்சிடுவீங்களோன்னு பயந்துதான் ஆரம்பத்திலிருந்து இப்ப வர இந்த விஷயத்துக்குள்ள நான் வரல. நீங்களாச்சு உங்க பொண்ணாச்சு. நாளைக்கு அவ அழுதா நீங்க தானே அழ போறீங்க. என்னமோ பண்ணுங்க என்றவளுக்கு ஒன்றில் நம்பிக்கை. தன் கணவன் செய்தால் எதுவும் சரியாகத்தான் இருக்கும் என்று மகிழ் தேவை அழைக்கவும், சொல்லிடி, ஆஃபீஸ் ரவுண்ட்ஸ் போனியா? போயிட்டேன். இன்னைக்கு பில்ஸ் எல்லாம் பார்த்துட்டியா? பார்த்துட்டேன். டீ மீட்டிங் அட்டன் பண்ணியா?
பண்ணிட்டேன். ஈவினிங் நீ ஃப்ரீயா? ஈவினிங் ஒரு நியூ பேட்ச் தொடங்க போறோம்ல, அதுக்கு என்ஜினியரை வர சொல்லியிருக்கேன். அப்போ நீ பிஸினா ஒர்க்க பாரு என்றவள் அவனின் அழைப்பை துண்டித்தவள் மணி பார்க்க 4:30. ஏனோ தனக்காக இல்லாவிட்டாலும் அப்பாவுக்காக கிளம்ப ஆயத்தமானாள். தேவ், பிரியா, என்னடா மகிழ் டல்லா இருக்கா? அதுதான் தெரியுமே, நீ போய் அவ கூட இரு. அவ என்ன வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனா. ஏன்? அவ மனசில் தீரன் அண்ணன் இருக்காரு. ஈஸ்வர் மாமா கிட்ட சொல்லிட்டு வேணும் பயப்படுறா. அவருக்கு எக்ஸ்ரே கண்ணு, அவருக்கு நிறம் தெரியாமல இருக்கும். மாமாக்கு தெரிஞ்சும் எப்படி பொண்ணு பார்க்க வர சொல்றாரு? தேவ், அவருக்கு தெரியும், கேட்க மாட்டார். இவளுக்கும் தெரியும், அப்பாவுக்கு தெரியும்னு. ஆனாலும் சொல்ல மாட்டேங்கிறா என்னும் போதே ஈஸ்வர் அவ்வழியாக போக எழுந்த பிரியாவின் கையை பிடித்த தேவ் நிறுத்திவிட்டான். ஏண்டா, மகிழுக்கு அப்பாதான் உலகம். அவ சொல்லாம இருக்கான்னா கண்டிப்பா ஏதோ காரணம் இருக்குண்டி. அவ கேட்டா எதையுமே வாங்கி தரும் அப்பாதான் அவர். அவர் தெரிஞ்சும் மௌனமா இருக்காருனா ஏதோ ஒண்ணு அவருக்குள் இருக்குண்டி. பிரியா யோசிக்க, நீ போய் அவ கூட இருடி, பாவா அவ. சரிடா, நான் போறேன், இப்போ நீ ஒர்க்க முடிச்சிட்டு வா என்று கிளம்பி போனாள் அவள். மகிழ் புடவை ஒன்றை கட்டி முடிக்க மணி பார்க்க இன்னும் 5:10 நிமிடம் இருந்தது. அந்த நேரத்தில் அவளது கைபேசி சினுங்கியது. யார் என்று பார்க்க திரையில் அவன் பெயர். இதயம் சற்று குழந்தை போலானது. ஏனோ பெண்ணவளின் இதழ்கள் குறுநகை பூத்தது. பெண்ணவள் அழைப்பை ஏற்றி காதில் வைக்க, ஹலோ, எங்க போனீங்க என்றவளின் தவிப்பில் காதலை உணர்ந்தான் அவன். அவன் குரல் சற்றே மெதுவாய் ஆனால் தீவிரமாக, மகிழ், நீ இன்று என்ன முடிவெடுக்க போற? நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? உனக்கு என் மேல லவ் இருக்கா இல்லையா? மகிழின் கண்களில் நீர். அதை துடைத்து கொஞ்சம் தண்ணீர் குடித்து தொண்டையை சரி செய்து, நீங்க என்ன லவ் பண்றீங்களா இல்லையா? இன்று வீட்டுக்கு வரீங்களா இல்லையா? சிறிது மௌனம். பின்னர் அவன், நீ என்ன லவ் பண்றியா இல்லையா? உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ ஒரு தடவை மட்டும் சொல்லு, உனக்கு நான் வேண்டுமா வேண்டாமா? பிறகு எதையும் நான் பார்த்துக்கிறேன். இங்க பாருங்க மாமா, நீங்க என்னை விரும்பினால் மட்டும் என் வீட்டுக்கு வாங்க, சரியா? 5 மணிக்கு. இல்லாட்டி நான் என் அப்பா பார்க்குற மாப்பிள்ளைக்கு ஓகே சொல்லிடுவேன். முக்கியமா வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க ஒத்துக்கிட்டா மட்டும் வாங்க, அவ்வளோதான் என்னும் போதே அந்த நேரமே கீழே கார் ஹாரன் சத்தம் கேட்டது. மகிழ், ரெடியா? மாப்பிள்ளை வீட்டில் வந்துட்டாங்க, கூப்பிடுறப்போ வந்துடு என்ற அப்பத்தாவின் குரல். அவள் தலையை ஆட்ட அவர் போய்விட்டார். அவள் கைபேசியை கீழே போட்டு படபடப்பாய் நின்றாள். மனம் எதையோ நினைத்து பயந்தது. ஒரு புறம் அப்பாவின் நம்பிக்கை, மறுபுறம் தன் காதல். நான் என்ன செய்ய போகிறேன் என்று உள்ளுக்குள் குரல் எழ அவனோ மகிழ் மகிழ் என்றான். அவள் அதை கவனிக்கவே இல்லை. அவள் கண்ணாடி முன்னிருக்க அவளை பின்னிருந்து அணைத்தாள் பிரியா. ஏய், என்னடி உன் ஹார்ட் பீட் என்ன இப்படி துடிக்குது? அவள் திரும்பி அவளை கட்டிக்கொண்டாள். அது தீரனுக்கு கேட்டது. அவன் அழைப்பை துண்டித்தான். சலனம் 380. அந்த ஹாலின் மத்தியில் டிஎஸ்பி யூனிஃபார்மில் கம்பீரமாய் நின்றிருந்தான் மாப்பிள்ளை விஜய். எல்லாரும் வாவ் என்று பார்க்க அஞ்சுவுக்கேனோ அதில் விருப்பமில்லை. உள்ளே வீட்டுக்குள் அவன் காலடி எடுத்து வைத்து ஒரு பெரிய கும்பிடு போட ஈஸ்வர் தனது விழியாலேயே அவனை ஸ்கேன் பண்ணி கொண்டே கும்பிடு போட்டான். விஜய் மொத்த குடும்பத்தையும் பார்வையால் படம் பிடித்து கொண்டான். அன்பு அவனை கண்டு திரும்பி கொண்டான். விஜயின் கண்கள் அவனையே பார்த்தது. அன்புவோ அவன் இருக்கும் திசை பக்கம் கூட பார்க்கவில்லை. தீபக் அன்புக்கு முன்னாடி வந்து நின்று, அவன் குழந்தை, அதான் மாப்பிள்ள சார், நீங்க உள்ள வாங்க என்று அழைத்து போனான். விஜய் தீபக்கை பார்த்த பார்வை ஒரு கொடூர மிருகத்தின் பார்வை போன்று இருந்தது. ஈஸ்வர், அவர் தீபக். ஐநோ, அவர் உங்க சர்வன்ட், உங்க பர்சனல் அசிஸ்டன்ட். நான் சொன்னது சரியா? ஈஸ்வர், தப்பு, அவன் என் சம்மந்தி. அவர் பொண்ணை எங்க பையனுக்கு கட்ட போறோம் என்ற வார்த்தை அவனை வேலைக்காரன் என்று சொல்லாதே என்னும் கர்ஜிக்கும் குரலில் இருந்தது. அவனும் தலையை ஆட்டினான். அன்பு தன் அம்மாவின் கைப்பிடித்து, மா, என்னடா, அக்காக்கு இந்த மாப்பிள்ளை வேண்டாம். ஏன்? அக்காக்கு மாமாவை பிடிச்சிருக்கு. நீ சின்ன பையன், அதெல்லாம் பேசக்கூடாது. அப்பா நமக்கு எது செஞ்சாலும் நம்ம நல்லதுக்கு தான் செய்வார். நான் எல்லாம் பெரிய பையன், ஆனா எனக்கு பிடிக்காத பொண்ணையெல்லாம் கட்டி வச்சா கட்டிக்க மாட்டேன். அதுக்கெல்லாம் வயசு இருக்குடா. அதையெல்லாம் இப்போ ஏன் யோசிக்கிற? அம்மா, ஏன்பா? அப்பாக்கு பிடிக்காட்டி என்ன? நீங்க தீரன் மாமாவை வர சொல்லுங்க. குட்டி, நீ பேசுறது ஒன்றும் சரியில்லை. நம்ம அப்பாவை எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுத்து பேசக்கூடாது. அக்காவே சும்மா தான் இருக்கா, உனக்கு என்ன? அப்பாவுக்கு
எனக்கு என்ன பிடிக்கும்னு தெரியுமா, அக்காவுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியுமா, அவருக்கே என்ன பிடிக்கும்னு நீங்க தான் பார்த்து பார்த்து பண்றீங்க. அப்புறம் ஏன் அக்காவுக்கு பண்ண மாட்டீங்க? அக்கா பாவமா, அப்பா எது செஞ்சாலும் சரியா இருக்கும் குட்டி. அவளுக்கு உன் மாமனை பிடிக்காது. யார் சொன்னா அப்படி? அவளுக்கு பிடிச்சிருந்தா அவ கேட்டுப்பா. மா, நீங்க எல்லாரும் அக்காவுக்கு இடியாப்பமே பிடிக்காது, ஆனா உனக்கு இதுதான் பிடிக்கும்னு சொல்லி சொல்லி அக்கா தட்டில் வைப்பீங்க. அக்காவுக்கு தேங்காய் சட்னியும் பிடிக்காது, ஆனா நீங்க அவங்க தட்டில் வைக்கும்போது கொட்டதுக்கு மனசு இல்லாம சாப்பிடுவாங்க. அக்கா பாவமா. அக்கா அன்னைக்கு கராத்தே கிளாஸ்ல மாமா கிட்ட நீங்க என்ன லவ் பண்ணினா எங்க வீட்டில் வந்து பொண்ணு கேட்டு இருப்பீங்க. நீங்க எங்க வீட்டில் சொல்ற மாதிரி ஆதினி அக்கா இல்லாட்டினா எனக்கு அப்புறம் இன்னொரு பொண்ணான்னு கேட்டுட்டு வந்தாங்க. மாமாவும் பாவம். அஞ்சுக்கு தன் மகள் மனம் கிளியராக புரிந்தது. அஞ்சு பொல்லாத மாமன் அவன், எப்ப பாரு மாமா புராணம் பாடிட்டு இருக்க. அப்படி என்னதான் உங்க மாமா உனக்கு கொடுத்தான்? சும்மா மாமா மாமான்னு சொல்லிக்கிட்டு இருக்காத. அக்கா சொல்ற மாதிரி உண்மையாவே உங்க அக்காவை பிடிச்சிருந்தா அவன் பொண்ணு கேட்டு வரட்டும், அப்புறம் பேசிக்கலாம் என்றவள் கணவன் முகம் பார்க்க அவன் பிஸியாக இருந்தான். மகள் அங்கே வேதனையாக இருக்கும் போது இது எதுக்கு இப்போது நடக்கணும் என்று கணவனின் முகத்தை பார்த்தாள். ஏனோ அவன் அந்த நேரம் மனைவியை திரும்பி பார்க்கவே இல்லை. அஞ்சு சோர்வாய் இருக்க, நந்தினி என்ன பாப்பா, உடம்புக்கு முடியலையா? ஆமாங்கக்கா. அவ்வளவுதான் தங்கையை ஒரு இடத்தில் அமர சொல்லிவிட்டு ஏனோ அன்று நந்தினி படு வேகமாக வேலை பார்த்தாள். அன்னம் காப்பி போட்டு கொடுக்க கொடுக்க, வந்தவர்களுக்கு காப்பி கொடுக்க, தண்ணி கொடுக்க என்று ஒரு அம்மாவாய் துரு துரு என்றிருந்தார். சொல்ல முடியா உணர்வு. தான் ஊட்டி வளர்த்த குழந்தைக்கு மாப்பிள்ளை என்று. எல்லோருக்கும் காப்பி கொடுத்து விட்டு நந்தினி தண்ணீர் குடித்து கொண்டிருக்கும் வேளையில் அன்பு, நந்துமா என்ன கண்ணா, பசிக்குதா? ஒரு பாலாட்சி தரேன். அம்மாக்கு உடம்பு முடியல, தொந்தரவு பண்ணாத. எது வேணும்னாலும் என்கிட்ட கேளு. உங்களுக்கு அக்காவை பிடிக்கும் தானே? என்னடா புதுசா கேட்குற? அக்காக்கு இந்த போலீஸ்காரன் வேண்டாம். அது என்ன பழக்கம், பெரியவங்களை மரியாதை இல்லாம பேசுறது? சாரிம்மா, அக்காக்கு இந்த போலீஸ்கார மாப்பிள்ளை வேண்டாம். அங்க அக்கா அலறாங்க, இந்த மாப்பிள்ளை பிடிக்காம. மகிழ் அப்படியெல்லாம் பண்ண மாட்டா. அவளுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையை தான் உன் அப்பா பாப்பார். நீங்க வேணும்னா அக்கா ரூமுக்கு வாங்க, வந்து பாருங்க அக்காவை. ஏனோ நந்தினிக்கு ஒரு மாதிரி இருந்தது. எல்லாரையும் கவனித்து முடித்துவிட்டு நேராக சென்றது மகிழினி அறைக்கு. மகிழ் தயாராக விருப்பம் இல்லாமல் அமர்ந்திருந்தாள். பிரியா அவளை பார்த்து, உன்னை நீயே வருத்திக்கிறடி. உங்க அப்பா கிட்ட சொன்னா எல்லாம் கொஞ்ச நேரத்தில் நல்லபடியா முடிஞ்சிரும். கண்ணெல்லாம் கலங்கிய மகிழ், மற்றவங்க புரிஞ்சு காட்டியும் பரவாயில்ல, நீயுமா புரிஞ்சுக்க மாட்ட? நான் என்னடி புரிஞ்சுக்கணும்? நீ கஷ்டப்படுறத பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ்வளவு எளிதாக கிடைச்சிட்டா அதுக்கு வேல்யூ இருக்காதுடி. லவ்னு சொல்ற, அவர் அந்த அளவுக்கு என்ன பண்றார் என்றுதான் பார்க்கலாமே. ஒருத்தவங்களுக்கு கூட நம்ம வீட்டில் அவர் மேல நல்ல மதிப்பில்ல. எல்லாருமே ஆதினி இல்லாட்டி நீயும் இல்லாட்டி இன்னொன்னு, இப்படி சொல்லி சொல்லி அவரை இன்னும் பேசுறாங்க. ஃபியூச்சர்ல இதை சொல்லியே கஷ்டப்படுத்துவாங்க. அவர் எனக்காக என்ன பண்றாருன்னு பார்த்தாதான் வாழ்க்கை முழுவதும் வாழ போற வாழ்க்கையில அவரை யாரும் ஒரு குறை சொல்ல மாட்டாங்க. என் அப்பாவுக்கு நம்பிக்கை வரும், இவன் தான் என் பொண்ணுக்கு ஏற்ற மாப்பிள்ளைன்னு. அது சரி, நீ விரும்புறேன்னு தெரிஞ்சாதானே அவர் அதெல்லாம் பண்ணுவார். நான் விரும்புறேன்னு தெரியாம தான் அவர் லவ் பண்றாரா? நான் வேணும்னா என் அப்பா கிட்ட வந்து கேளுங்கன்னு டைம் கொடுத்துருக்கேன். அந்த டயத்துக்குள்ள வந்தா அவர் என் வாழ்க்கையில் இருப்பார். அப்படி இல்லைனா எங்க அப்பா எனக்கு யாரை பார்த்திருக்காரோ அவர் பின்னாடி போக வேண்டியதுதான் என்றவளுக்கு அவன் இல்லாத வாழ்க்கையை நினைத்து பார்க்கவே அழுகை வந்தது. அவள் கண் கலங்கி நிற்க, எதற்கும் தன்னை அலங்கரிக்கவும் இஷ்டமில்லாமல் அவள் இருந்தாள். அவள் மனமெல்லாம் தீரன் என்னும் ஆண்மகனை எதிர்நோக்கி காத்திருந்தது. ஏனோ அவளை தயார்படுத்துவது இப்போது பிரியாவின் வேலையாகி போனது. எதற்காகவோ வந்த நந்தினியின் மனம் மகளின் எண்ணம் அறிந்து தெளிவானது. வெளியே போக அன்பு நந்தினியை பார்த்து, அக்காவை பார்த்தீங்களாமா? ஏனோ அவன் கொண்ட பேரில் மட்டுமல்ல செயலிலும் அவன் அக்காவுக்காக துடிக்கும். அவனை அருகே அழைத்து அவன் நெற்றியில் முத்தமிட்டாள். இதை தூரமாய் நின்ற ஈஸ்வரம் பார்த்தான். அஞ்சுவும் பார்த்தாள். நந்தினி ஒரு குழந்தைக்கு, அதுவும் கிட்ட வந்தால் எட்டி ஓடும். நந்தினி அவனை கொஞ்சம் காட்சி கண்டு இருவருக்குமே ஆச்சரியம். அண்ணம் பேத்திக்கு பூ கொண்டு வந்து கொடுக்க வாங்கி கொண்டாள். சீக்கிரம் கிளம்பி இருங்க, கூப்பிடும்போது 2 பேரும் வாங்க என்றவர் பேத்தியிடம். பாப்பு, மாப்பிள்ள அம்புட்டு அழகு, உனக்கு ஏற்ற ஆளுதான் என்று சொல்லிவிட்டு போக பெண்ணவள் அந்த பூவை மேஜையின் மீது வைத்து விட்டாள். சிவப்பு சேலையில் ஜொலிக்கும் அவளை யார் பார்த்தாலும் பிடித்துவிடும். வந்திருக்கும் மாப்பிள்ளையெல்லாம் விட்டால் தாலி கட்டி கூப்பிட்டு போயிடுவான். ஆனால் சூழ்நிலை அவர்களை படுத்தி எடுக்க பிரியா அவளை பாவமாக பார்த்தாள். அவ்வளவு வேதனையிலும் பெண்ணவள்
ஒர்க் ஸ்டேட்டஸ் அவ்வப்போது பார்ப்பதைக் கண்டு நீ தாண்டி தேர்ந்தெடுத்த பிசினஸ் விமன் கவலையும் பட்டுக்கிற, காதலும் பஞ்ச, வருத்தமும் அழுகையும் மிக்ஸ் பண்ணியிருக்க, இதே நேரத்தில் வேலையும் சரியா நடக்குதான்னு பார்க்குற பல்முகம் கொண்டவள் டி நீ. தாத்தா சொல்லியிருக்காங்க, வருத்தமோ கவலையோ கொஞ்ச நாளில் நேரத்தில் வந்த சுவடுகள் தெரியாமல் காணாமல் போயிடும். ஏன் வந்ததுன்னு தெரியாது, போறதும் தெரியாது. ஆனால் தொழில் அப்படி இல்லை. இன்னைக்கு நம்ம ஒர்க் சரியா செய்யாவிட்டால் நாளைக்கு அது 2 மடங்காகும். நாளைக்கு பார்க்க வேண்டிய ஒர்க் இன்னும் அதிகமானால் இன்னொரு நாளும் நீடிக்கும். அன்றே செய்யணும், அதை நன்றாக செய்யணும். சரியான நேரத்தில் செய்து முடிக்கப்படாத வேலையும் செய்யாத ஆளும் சிறந்த பிசினஸ்மேன் ஆக மாட்டாங்க என்று ஏனோ என் அன்றாட வேலையை யாருக்காகவும் எதற்காகவும் நிறுத்தி வைக்க மாட்டேன். அந்த ஹாலின் மத்தியில் இன்னும் கூட்டம் அடர்ந்து கொண்டே இருந்தது. வீட்டார் சுற்றத்தார் எல்லோரும் மாப்பிள்ளை விஜயை பாராட்டி பேசிக் கொண்டிருந்தனர். ஆனால் அந்த பாராட்டு சத்தத்திற்கிடையே ஒரு இடைவேளை போல மகிழின் மனம் மட்டும் தான் அமைதி இல்லாமல் துடித்து கொண்டிருந்தது. பிரியா, நான் போய் மாப்பிள்ளை பார்த்துட்டு வரேன் என்று போனாள். பார்த்ததும் அவளுக்கு தோணியது, இவ்வளோ அழகு, டிஎஸ்பி யூனிஃபார்ம்ல கம்பீரம், எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கும். ஆனா பாவம், இந்த ஆளை கண்டா அவளுக்கு சந்தோஷமே வராதே என்று தனக்குள் சொல்லி கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் பிரியா அவளிடம் வந்து மெதுவாக, டி மகிழ், நீங்க இப்படி உம்முன்னு இருந்தா எல்லாருக்கும் பிடிக்காம போயிடும், கொஞ்சமாவது சிரிச்சுக்கோ. மகிழ் அவளை பார்த்து ஒரு சின்ன புன்னகையை கொடுக்க முயன்றாள். ஆனால் அந்த புன்னகை கூட அவளது கண்களில் தேங்கியிருந்த துக்கத்தை மறைக்க முடியவில்லை. வீட்டுக்குள் அங்கங்கே உறவினர்களின் குழந்தைகள் ஓடிக்கொண்டே இருந்தார்கள். அன்பு மட்டும் ஒரு மூலையில் சோர்ந்து நின்றான். கூடவே தன் அண்ணாங்களுக்கு அக்காங்களுக்கு அழைத்து எப்ப வரீங்க என்று கேட்டுக்கொண்டிருந்தான். யாராச்சும் தன் அக்காக்கு நல்லது செய்ய மாட்டார்களா என்று அவன் உள்ளம் துடித்தது. அக்கா அண்ணன்கள் எல்லோருக்கும் ஆளுக்கு ஒரு வேலை கொடுத்து அனுப்பியிருப்பதை உணர்ந்த அன்பு பிரியாவிடம் வந்து, அக்கா என்ன அன்பு, உங்க போன் கொடுங்க, யாருக்கு கூப்பிட போற, இப்போ தரேன் கொடுங்க என்றவன் அவனை நம்பர் டைப் பண்ணி வாட்ஸ்அப் அனுப்பினான். அனுப்பி முடித்து, இந்தாங்க அக்கா, தேங்க்ஸ். பிரியா, யாருக்கு இந்த நேரத்தில் இவ்வளோ அவசரமா மெசேஜ் அனுப்புறான் என்று பாருங்க. மைடியர் மாமா, அக்கா ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நீங்க இங்க வந்தா மட்டுமே எல்லாம் சரியாயிடும். எங்க அக்கா அழறாங்க, மாப்பிள்ளை பார்க்க நல்லாவே இல்லை. பிரியா இதை படித்தவுடன் அவள் பார்வை மகிழின் மீது விழுந்தது. மகிழ் அதை கண்டு தம்பியை இறுக்கி கட்டி கொண்டாள். டி மகிழ், உன் தம்பி மனசுல இவ்வளோ பெரிய ஆசை, ஒழுங்கா போய் உன் அப்பா கிட்ட பேசு. மாப்பிள்ளை வேற பார்க்க சினிமா ஹீரோ மாதிரி ஜம்முன்னு இருக்கான். நீ இங்க எதுவுமே சொல்லாம இருந்தா இது இன்னும் பெருசா போயிடுமோன்னு பயமா இருக்கு என்று பிரியா சொல்ல, அவர் வந்தா பாப்போம், இல்லாவிட்டால் கடவுள் வழி என்று அமர பிரியா பூவை எடுத்து தலையில் வைக்க, இப்போ இது ஒண்ணுதான் குறையா, போடி, எனக்கு பூ வேணாம். அண்ணா வராட்டி நிஜமா போலீஸ்காரனை கட்டிப்பியாடி. மகிழ் முறைக்க, நீ சொன்னிய அவர் வராட்டி ஓகே சொல்லுவேன்னு, நான் அப்படிதான் சொல்லுவேன், நீ ஏன் கேட்குற? ரைட்டுடா, அம்மணி மூட் ஸ்விங்ல இருக்கீங்க, அவ்வளோ எனக்கு தெரியும். இது சுலபமா எல்லாம் நடக்காத கதை. ஆனா நான் காத்திருப்பேன். எவ்வளோ நேரங்க மேடம்? 5:30 வரை. வாவ், செம. 7 கடல் 7 மலை தாண்டி இந்த டைமிங் அண்ணாவுக்கு உபயோகமா இருக்கும். எவ்வளோ நல்ல மனசு உனக்கு. 5 மணிலிருந்து 5:30 வரை கண்டிப்பா அவருக்கு உபயோகப்படும். மகிழ் முறைக்க அவளை அணைத்து கொண்டே, அவர் வந்துடுவார் மகிழ். அந்த வார்த்தையை சொன்னதும் அவளது கண்களில் ஒரு மின்னல் வந்து போனது. மகிழின் அறைக்குள்ளிருந்து வரும் மகளின் மனம் அவள் சொல்லி அறிந்த நந்தினி மறந்தும் யாரும் தட்டு மாற்றிடக் கூடாது என்று அதுக்கு என்ன பண்ணலாம் என்று யோசித்துக் கொண்டே கணவனை பார்க்க அவனோ மாப்பிள்ளையிடம் பேசிக் கொண்டிருந்தான். இது அப்படியே போனால் இந்த கல்யாணம் நிச்சயமா மகிழுக்கு துன்பம் தரும். என்ன பண்ணலாம் என்று தன் மகன் முகிலனுக்கு அழைத்து வீட்டுக்கு வர சொன்னாள். விஜய் குடும்பம் என்று வந்தவர்கள், அண்ணம் பொண்ணை எப்போ காட்டுவீங்க, இதோ கூட்டிட்டு வரேன் என்று சொன்னவர் அங்கே மிருது, அம்மாச்சி மகிழ கூட்டிட்டு வா. அவள் வந்தாள். அன்புக்கு அவ்விடம் பிடிக்காமல் வெளியே வந்தான். அங்கே ஏதோ ஒரு வாகனம். அன்பு யார் என்று பார்த்தான். மகிழின் மொபைலில் நோட்டிபிகேஷன். மகிழ் திடீரென கையில் இருந்த கண்ணீரை துடைத்து மொபைலை பார்த்தாள். அவள் பார்க்க, ஐ எம் கம்மிங், ஜஸ்ட் வெயிட் ஃபார் மீ. அவளது இதயம் துள்ளி குதித்தது. இப்போ வேடி பூவ என்றவள் தலையை காட்ட, என்னடி அதிசயம், அண்ணன் வராரா? அவள் அப்படியே அவளை கட்டிக்கொண்டு அவளின் கன்னத்தில் முத்தமிட்டு அவளின் கையை பிடித்து சுற்றி ஆடினாள். அவரின் வருகை என்னை இப்படி சந்தோஷம் கொள்ள வைக்குமா என்று மனம் கேட்க பெண் அவளுக்கே அப்போதுதான் தெரிந்தது. அந்த எண்ணம் வந்தவுடன் மகிழின் முகத்தில் தெரியாத ஒரு பிரகாசம். அதை அருகிலிருந்து பிரியா கவனித்தாள். மகிழ், அண்ணன் வந்துட்டார்னு மெசேஜ் வந்துச்சா? மகிழ் புன்னகையோடு, அவர் வராரடி என்று அவளின் கையை கோர்த்து டூயட் ஆட
பிரியாவும் ஆட உள்ளே வந்த மிருது அந்த காட்சியை கண்டு கடுப்பாகி, ஹலோ மகிழ் அவளை பார்க்க, அம்மாச்சி வர சொன்னாங்க. பிரியா கண்ணாலேயே போலாமாடி. மகிழ் குஷியில் தலையை ஆட்ட மிருதுவுக்கேனோ மகிழினியை சுத்தமாக பிடிக்காமல் போனது. அந்த நேரம் ஐ மாமா, அக்கா மாமா வந்துட்டாரு என்ற அன்புவின் சத்தம் கேட்டு மகிழ் படு வேகமாக வெளியே வந்தாள்.